பெருமளவு லவ் பண்றவங்களே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அந்த பையனா ஏமாத்தினாதான் உண்டு. இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. பொதுவாக வந்து பாருங்க, ஒரு மீனராசி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அப்படின்னா கூட விடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 5 பிள்ளைங்க இருக்காங்க. 5 பிள்ளையில ஒரு பொண்ணு மீனராசி. அந்த பொண்ணுனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்காரணத்தை கொண்டு இந்த 4 பிள்ளைங்களும் விடக்கூடாது. காரணம் என்ன? எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் இந்த 4 பிள்ளைங்களுக்கும் ஹெல்ப் அப்படின்னா இந்த பிள்ளை முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணும். அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் இந்த பொண்ணு பெருசா யோசிக்கவே யோசிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனா பதிலுக்கு இந்த பிள்ளைக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? அது வந்து அங்க ஒரு query தான். பெருசா ஹெல்ப் பண்றது இல்ல. பட் பியாண்ட் தட் அவ ஹெல்ப்பே பண்ணல. ஏமா அவ அன்னைக்கு ஹெல்ப்பே பண்ணல, திருப்பி நீ போய் ஹெல்ப் பண்றியேம்மா, அவ அன்னைக்கு அவ்வளோ உன் காலை வாரி விட்டா திருப்பி நீ அவளை பிரச்சனைன்றா நீ போறையே அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா, விடுமா அது அவளோட குணம், இது என்னோட குணம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, பார்ட்னர்ஸால வந்து பாருங்க, இவங்க ரொம்ப வந்து பாசமா இருப்பாங்க. ஹஸ்பண்டு, மாமனாரு, மாமியாரு, நாத்தனார், இப்படி எல்லா மேலேயும் கோ சிஸ்டர்ஸு, இந்த சிஸ்டர்லா எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமா இருக்காங்க. அப்படின்னாலும் பதிலுக்கு அவங்க பெருசா பாசமா இருக்காங்களா? பாசமா இருக்க மாதிரி வேஷம் காமிப்பாங்களே தவிர உண்மையா பாசமா இருக்கிறது இல்லை. உண்மையா பாசமா இருக்க மாதிரி நான் பார்த்த வரைக்கும் பெருமளவு மீனராசி பெண்களுக்கு அமையறது இல்லை.